75 ரூபான்றது 85 பண்ணாங்க. கேட்டால் ரேட்டு ஏறிச்சுன்னு சொல்லிட்டு 85 பண்ணாங்க. சரின்னு 85க்கு போட்டுன்னு இருந்தோம். திடீர்னு நேற்று முந்தின நேற்று 100 ரூபா பண்ணிட்டாங்க. சரின்னு பங்காரை கேட்டேன் நான், ஏன்னாப்பா திடீர்னு 100 ரூபா ஏற்றிருக்கிறீங்களேன்னு. அவர் இல்லைன்னா கம்பெனியில் 100 ரூபா பண்ண சொன்னாங்க, 100 ரூபா பண்ணிட்டு வந்துடும், இது நம்மளது ஒன்றும் இல்லை, அது கம்பெனி இது தான் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன் அவரை, ஏன்பா அந்த லோடு வரும்போது 85 பண்ணீங்க இல்லையா, இந்த லோடு முடிஞ்சிட்டு பிறகு வேறு லோடு வந்தாக்கா நீங்கள் 100 ரூபா பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த லோடு காலி ஆகிறதுக்கு முன்னே நீங்கள் 85 பண்ணிட்டுக்கிறீங்களே, இது எப்படி, இது தகுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அதுக்கு நம்மளது ஒன்றும் இல்லைன்னா கம்பெனி இது என்ன இருக்குது அர்த்தம் அப்படின்னு மேனேஜர் சொன்னாப்புல. சரிப்பா நான் அதுக்காக சொன்னாக்கா இப்போ கம்பெனிக்காரன் மட்டும் பண்ண முடியாது. கம்பெனிக்காரன் பண்ணுறான்னு சொன்னாக்கா கம்பெனிக்காரனுக்கு நான் கவர்மெண்ட்டு அவனுக்கு எதனா இது பண்ணியிருக்கேன், அதனால் அவன் கூட அவன் இது இல்லாத இவன் ஏற்றுறான். இப்போ 100 ரூபா பண்ணதுலேருந்து 85 ரூபா பண்ணதுலேருந்தே பெரிய கஷ்டமாகுது. பப்ளிக்கில் ஜனங்களுக்கிட்ட 20 ரூபா கேட்கறதுக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பார்த்து அது என்ன இருக்குதோ மத்திய அரசும் மாநில அரசும் இது மேலே கொஞ்சம் கண்காணிக்கணுன்றது தான் நம்மளுடைய வந்து ஏஆர்டி ஆட்டோ சங்கத்தின் மூலமா மாறிக்கு போவேன் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆகிறோம். இந்த மாதிரி வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது. இன்னத்துக்கு 65 ரூபாயிலேருந்து இன்றைக்கி வந்து 100 ரூபாய் வரலாம் ஆகிட்டுக்குது. இதனால் டிரைவருங்க ஃபுல்லாக பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி வந்து ஆட்டோ இல்லைன்னு சொல்ல, பப்ளிக்கும் அது வந்து ஒரு பாதிப்பு தான் வர்றது. 5 ரூபாய் இது 150 ரூபாய் ஆகுன்றாங்க, 120 ரூபாய் ஆகுன்றாங்க. இதனால் ரொம்ப அளவுக்கு மீறி பாதிப்பு ஏற்படும். நாள் படம் 85 ரூபாய் எடுத்த கேஸ் வந்து இன்னைக்கு நேற்று 3 மணிலேருந்து 100 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க. அந்த 100 ரூபாய் யாரையும் ஆர்டர் மத்திய சர்க்காருடைய நிபந்தனையால் இது ஏற்றிக்கிறாங்க. இன்னைக்கு டிரைவருங்க வந்து எப்படி பழிக்கிறது? 2000 டிரைவர் இருக்கிறாங்க கேஜிஎஃப்ல, 2500 டிரைவருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபைனான்ஸ் கட்டணும், வாடகை ஆட்டோ எடுத்து ஓட்டினாக்கா அதுக்கு வாடகை கொடுக்கணும், அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அவங்க இன்னைக்கு விலைவாசி ஏறிக்குது. இன்னைக்கு 5 ரூபாய் வடை வந்து இன்னைக்கு 8 ரூபான்னு விற்கிறான். ஒரு இட்லி மேலே 2 ரூபாய் ஏற்றிக்கிறான், ஒரு பூரி மேலே 3 ரூபாய் ஏற்றிக்கிறான். இன்னைக்கு எல்லா ஹோட்டலும் இன்னைக்கு வந்து கேஸ் இல்லைன்னு அவன் சார்ஜ் போட்டுக்கிறான். அடுப்பில் ஒரு இடத்துல எரிய வைக்கிறான். இன்னைக்கு காத்தால நாஸ்டா பண்ண போனாக்கா கேஸ் இல்லைன்றான். அப்போ நாலு படம் இன்னைக்கு 100 ரூபாய் ஒன்றிய அரசு ஏற்றிருந்தா நாளைக்கு 150 ஏற்றுவான், நாளைக்கு 200 ரூபாய் ஏற்றுவான். அதனால இதுக்கு காரணம் யாருன்னா, காரணமே இந்த ஒன்றிய அரசு வந்து வன்மையாக நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். 2500 டிரைவருங்க இன்னைக்கு 100 ரூபாய் எடுத்து நாளைக்கு 150, நாளைக்கு 200. அப்போ இதை வந்து வன்மையாக கண்டிக்கணுமா வேணாமா? மத்திய சர்க்கார் கவனத்தில் வந்து எடுத்துன்னு போயிட்டு இன்னைக்கு இந்த